விஷயம்தான். போய் அனிதாவை கூட்டிட்டு வாங்க. எல்லாரையும் ஒன்னா வச்சு சொல்றேன். சரி மாமா. என்னங்க? சோமியா கூட்டிட்டு வாமா. என்ன விஷயம் தம்பி? அண்ணி எல்லாரும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சீக்கிரம் கூட்டிட்டு வா. வா போலாம். என்ன சித்தப்பா கூப்பிட்டீங்களா? என்ன இங்க ஒரே கிரௌடா இருக்கு? எனி ப்ராப்ளம்? பந்தல் போடுவாங்க. பந்தல் போடுறதுக்குலாம் ஒரு ஃபங்க்ஷன் ஆமாமா? நீங்க எல்லாம் மாறதுக்கு ஒரு பல வருஷம் ஆகும் போல இருக்கு. இப்பெல்லாம் கல்யாணமே பண்ணிக்காம லிவிங் டுகெதர் வாழ்ற காலம் இல்லையா? இன்னும் பந்த காலு சொந்த காலுன்ட்டு அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேற. நீங்க எல்லாம் டுடேஸ் ட்ரெண்ட் வரதுக்கு இன்னும் 300-400 இயர்ஸ் ஆகும். என்னவே டவுட் கேட்டான், சொன்னேன். அதுக்கு நான் உருப்படவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். வாட் இஸ் திஸ்? அச்சு என்ன அவன மாதிரியே வருது? போட்டோலாம் போடுற எங்க இவன் செம்ம கான்ல கலாச்சிருக்காங்க. அடுத்த போட்டோ எடு, அதுல என்ன போட்டுக்கிறான்னு படிக்கலாம். உலக மகா நடிப்புடா சாமி. ஏங்க இவனை கலாச்சிட்டே இருக்காங்க. இவனை வெச்சு செய்யறான்னு நினைக்கிறேன். அவள் பேபி, இவனை எப்படியாவது புடியணுமே. இவனையா? எதுக்குங்க? இவன் தினேஷோட ஃப்ரெண்டு. ஆனா இவனுக்கும் தினேஷுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல புடியாம போய்க்குது. அதனால இப்ப அவன் மேல இவன் செம்ம காண்டா இருக்கிறான். கண்டிப்பா தினேஷ பத்தி ஏதாவது இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். இவனை புடிச்சா போதும், தினேஷ பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அப்படியா சொல்றீங்க? அப்ப இருங்க, இவன் ப்ரொஃபைல் ஓபன் பண்ணி பாப்போம். அசோக், நீ இதுவரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பனை தான் பார்த்திருக்க. இனிமே நீ இந்த அண்ணாமலை விரோதியா பார்க்க போற. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்துல நான் உன்னை விட பணம், பேர், புகழ், அந்தஸ்தை சம்பாதிச்சு பல அடுக்குமாளிகை ஓட்டைகளை கட்டி உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி உன்னுடைய பண வரிய ஒழிச்சு கட்டி நீ எப்படி என் வீட்டை இடிச்சு என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. என் பேர் அண்ணாமலை இல்ல. அப்புறம் சார், உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ப்ளீஸ் சார்? என்ன இப்படி கட்டிங்க? ஒன்னு எக்கச்சக்கமா எடுத்துக்கலாம். வா சார், இது சூப்பரா இருக்கு சார். போட்டோ எடுத்துக்கலாமா? சார், தோள் மேல் கை போட்டுக்கோங்க. சார், இது ஓகேவா? சார், வேற ஏதாவது பெரிய போஸ்? பெரிய போஸ் கொடுக்கணும் அவ்வளவுதானே. அண்ணே வணக்கம். இந்த எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி. எலெக்ஷனுக்காகவா? தேரை இழுத்து தெருவில் விடணும். ஆமா சார். இருங்க சார். இவனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்கறதும் உங்க தங்கச்சி நீங்களே பாலுங்கிறதுல தள்ளி விடுறது ரெண்டு ஒண்ணுதான். எங்களுக்கு அது தெரியும் சார். அப்புறம் ஏன் இவனுக்கு உங்க தங்கச்சியை கட்டி கொடுக்குறீங்க? என்ன சார் பண்றது? எங்க சித்தப்பாவும் எங்க அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இவனை பத்தி எதுவும் விசாரிக்காம சம்பந்தம் பண்ணிட்டாங்க. இவன் ஃப்ராடு நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க வீட்டுல இப்ப நம்ப மாட்டேங்கிறாங்க. எங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் சார் இருக்குது. பொண்ணோட வாழ்க்கைன்னு சொல்றீங்க, அதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. அவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவன் ஒரு 1ஆம் நம்பர் ஃப்ராடு. வாயை திறந்தா பொய்யை தவிர வேற எதுவுமே பேச மாட்டான். அதனாலதான் அவங்க அப்பா கூட அவன பிசினஸ்ல சேர்த்துக்கவே இல்லை. இவன் ஆன்லைன்ல ஷேர் மார்க்கெட் பிசினஸ் பண்ண சொல்லி ஏமாத்திட்டு இல்லீகலா பிரவுன் சுகர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரவுன் சுகரா? அந்த லொகேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
அங்கேதான் சரக்கு மாத்துறாங்க. நாளைக்கு தான் வியாழக்கிழமை. ஆ, நாளைக்கு அங்க போனீங்கன்னா அவனை கையும் கொழுவுமா பிடிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? நீங்க அவனை போலீஸ்ல மாட்டி விட்டீங்கன்னா அதுவே நீங்க எனக்கு செய்யற பெரிய உதவி. சரிங்க சார், நாங்க வரோம். உங்க தங்கச்சி வாழ்க்கைய எப்படியாவது அவன் கிட்ட இருந்து காப்பாத்துங்க. மகிழ்ச்சி. இருப்பாங்க சௌமியா. நான் இப்ப வந்தா கண்டிப்பா பிரச்சனையான சௌமியா. அதெல்லாம் எனக்கு தெரியாது கதிர். நான் இன்னைக்கு உன்னை பார்த்தே ஆகணும். நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ இன்னைக்கு நைட் எங்க வீட்டுக்கு வர. என்ன சௌமியா, சிச்சுவேஷன் புரியாம சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். நீ இன்னைக்கு நைட் டெல்லிக்கு வேற கிளம்பி போயிடுவ. அதுக்கப்புறம் நாம எப்ப பாப்போன்னு கூட எனக்கு தெரியாது. காரணம் எல்லாம் சொல்லாம நீ வா கதிர். நான் உன்னை பார்த்தே ஆகணும். ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோ சௌமியா. யாராவது பார்த்தாங்கன்னா அது நமக்கு தான் ப்ராப்ளம். என்னன்னு நீ இப்பவே சொல்லிட்டு போ. சான்ஸே இல்லைங்க. சஸ்பென்ஸ்னா அது சஸ்பென்ஸ் தான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, இன்னைக்கு நைட்டு நம்மளோட லைஃப்ல ஒரு புது பக்கத்தை ஓபன் பண்ண போறோம். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாம கன்ஃபியூஷனா இருக்குமே. அப்படிதான் இருக்கணும். இதெல்லாம் வார்த்தையில சொன்னா புரியாதுங்க, செயல்ல காட்டுறேன். பட் அது கொஞ்சம் டைம் வேணும். அது வரைக்கும் நீங்க இங்கதான் இருக்கணும். நான் சொல்ற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க ரூமுக்கு வரவே கூடாது. ஓகே? இப்ப ரோஸ் அப்படியே போடணும். எதுவா இருந்தாலும் ஒண்ணு இங்கே வச்சு சொல்லிருக்கலாம், இல்ல என்னையும் கூடவே கூட்டு போயிருக்கலாம். ஆனா ஏன் அமல் பேபி இது ரெண்டையுமே செய்யல? அப்படி என்ன சஸ்பென்ஸா இருக்கும்? இதுக்கு மேலயும் நம்மளால பொறுமையாலாம் இருக்க முடியாது. நம்மளே போய் பாத்துற வேண்டியதான். வரேன் இரு. இத்தனை நாளா வெறும் கனவுல மட்டும் நடந்துகிட்டு இருந்த நம்ம ரொமான்ஸ் இன்னிதான் நிஜமா நடக்க போகுது. அண்ணா, அம்மாஞ்சியா இருந்த நம்மளோட அமுல் பேபி எப்படி ரொமான்டிக் அமுல் பேபியா மாறினா? சரி, எப்படி மாறினா என்ன, மாறிட்டான்ல, அது வரைக்கும் சந்தோஷம். இப்ப மட்டும் நாம இங்க இருக்கிறத பார்த்தா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களா எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டு டென்ஷன் ஆயிடுவான். அப்புறம் ரொமான்ஸ் மிஸ் ஆயிரும். வேணாம். அதனால அவன் சொன்ன மாதிரி அவன் கூப்பிடுற வரைக்கும் நம்ம கீழே இருப்போம். நான் இப்ப வேற லெவல்ல சந்தோஷமா இருக்கிறேன். சண்டையான் கேட்டு இருக்கிறீங்க? அப்படியா? இந்த சந்தோஷத்துக்கு காரணத்தை நாங்க தெரிஞ்சுக்கலாமா? போங்க, எனக்கு வைக்கவா இருக்கு. ஓ, வெக்கமா வருதா? அப்போ ஏதோ பெரிய விசேஷமா தான் இருக்கும் போல. அத்தை, அவர்தான் கால் பண்றாரு, இருங்க. ஓ, சொல்லுங்க. ஆனா அந்த சஸ்பென்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமே. அதான் எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. ஓ, வெக்கம். அப்படி ஏய், சும்மா இப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்காத, போ. சரி. இவன் ஒருத்தி. All the roses are placed perfectly. Perfect. இன்னும் பேபி இதெல்லாம் பெடலாம் பூத்து இருக்கிற என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. என்ன கோவமா பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குங்க. கோவமா தான் பாத்துட்டு இருக்கிறேன். லூஸ் அமுல் பேபி. லூஸ் அமுல் பேபியா? ஆமா.
பைத்தியம் பைத்தியம் லூசு அரை மெண்டல். என்னங்க நீங்க இப்படிலாம் திட்டுறீங்க? அப்படிதான்டா திட்டுவேன் மூதேவி. எனக்கு வர கோவத்துக்கு உன்னை ஏதாவது கெட்ட வார்த்தையில திட்டலாம் போல இருக்குது. நான் புருஷனா போயிட்டேன்னு பாக்குறேன். என்ன மரியாதை தெரியுது? என்னமோ நினைச்சுக்கின்னு வந்தா யோகா பண்றானா யோகா பைத்தியம். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். யோகா பண்றதுக்கு எவனாவது பெட்ல பூ போடுவானா? பைத்தியம் பைத்தியம் பைத்தியக்காரன் லூசு பாயல. இத்தனை பைத்தியமா? நான் இப்ப என்ன கேட்டுட்டேன்? யோகா பண்ண சொன்னது ஒரு குற்றமா? இதுக்கு எதுக்கு இவங்க இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு போறாங்க? என்னடா இது? சீ, இவங்கள டென்ஷன் ஆகி நம்மள டென்ஷன் ஆகி விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, இந்த டென்ஷனை குறைக்கவாது யோகா பண்ணுவோம். விளக்கெல்லாம் வேற ஏத்தி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் விடக்கூடாது, பண்ணியே ஆகணும். யோகா யோகா. இப்பவே இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. நம்ம எங்கேயாச்சும் போயிடலாம். என்ன சௌமியா பேசுற? நம்ம ஓடி போன பிரச்சனை குறையாது, இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். சத்யாக்கா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க, கொஞ்சம் பொறுமையா இரு. எப்படி பொறுமையா இருக்க முடியும் கதிர்? உனக்கு எக்ஸாம் இருக்கு, நாளைக்கு நீ டெல்லிக்கு போயிடுவ. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல கதிர். நீ இங்க இருந்தா கூட பக்கத்துலதான் இருக்க, கூப்பிட்டா வந்துருவேங்கிற தைரியத்துல இருப்பேன். நாளையோட அதுவும் இல்லாம போயிடும். ரிஸ்க் வேணாம், ப்ளீஸ் வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம் கதிர். உங்க அப்பா அந்த வேலையை தான் செய்வாருன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க ரெண்டு பேரும். டாடி பேபி, உனக்கு எங்கடா போச்சு புத்தி? போச்சு மாட்டினீங்க. அமுல் பேபி மட்டும் உங்களை பார்த்தான்னா என்ன ஆகும் தெரியும்ல. மடத்தனமா நடந்துக்கிறீங்களே. ஓ, என்ன பண்றது? டாடி பேபி, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த போர்வை பின்னாடி கொஞ்சம் மறைஞ்சுக்கிறீங்களா? நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். போங்க. வலிக்குதா? இப்போ ஓகேங்க, வலிக்கல? பரவாயில்ல அமுல் பேபி. சரி வாங்க உள்ள போலாம். ஓகேல? இருங்க இருங்க. பாத்து மெதுவாங்க. இப்ப எப்படி வெளியே போறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன கதிர் பண்றது? எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆமா, என்ன யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும், அதனாலதான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது உன் வீடு, நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்க? ஆமால. போ, நீ போய் மொட்டை மாடி சாவி எடுத்துட்டு வா. போ. நம்ம போனாதான் அவனை அனுப்ப முடியும். எப்படியாவது எழுந்து எஸ்கேப் ஆயிரும்.
எங்க ஆ, எங்க போறீங்க? அ, அது தண்ணி இல்ல ரூம்ல. அத போய் எத்தனை வந்துடுறேன். தண்ணி. ஏங்க கால் அடிபட்டிருக்கு, நீங்க எதுக்கு இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? சொன்னா நான் போய் எடுத்துட்டு வர போறேன், நீங்க இங்கே இருங்க. அடிபட்டிருக்குமோ ஸ்டெயின் பண்ண கூடாதுங்க, இது உங்களுக்கு தெரியாதா? உட்காருங்க. இல்ல அமுல் பேபி, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன அடி. சௌமியா, சௌமியா, சௌமியா. ப்ளீஸ்ண்ணா, வேண்டாண்ணா, ப்ளீஸ். வேண்டாம். நீயும் போய் தூங்குப்பா. ம். அப்பாடா. கதிர், வெளியில வா. ஆமா, நீ எப்படி உள்ள வந்த? மாடி வழியா ஏறி வந்தான் சார். இப்ப நீ ஃப்ரெண்டோட வழியா போனா ரிஸ்க் ஆயிடும். பேசாம நீ வந்த வழியாவே போயிடு. வா வா. என்ன காரணமா இருந்தாலும் கதிர் சௌமியா விஷயத்தை நான் உன்னாண்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும். இதை மறைச்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன் அமுல் பேபி. இந்தாங்க, இந்த சுடு தண்ணி சூடா இருக்கும் போதே குடிங்க. குடிங்க. இந்தாங்க. சுடு தண்ணி கேட்டீங்க, குடுத்தா குடிக்காம இப்படி போய் வச்சிட்டீங்க. அமுல் பேபி, நான் உன்னாண்ட ஒண்ணு கேட்பேன், உண்மையை சொல்வியா? ஏங்க இப்படிலாம் கேக்குறீங்க? என்ன கேட்கணுமோ கேளுங்க. கதிருங்க வந்தானா? கதிரா? கதிர் எதுக்கு இங்க வர போறான், அதுவும் இந்த நேரத்துல? என்னங்க நீங்க திடீர் சம்பந்தம் இல்லாமலாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்பதான் என்னாண்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் எங்க போய் சொன்னேன்? நிஜமா இங்க கதிர் வரலங்க. அப்போ அவங்க 2 பேத்துக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு நீயும் நினைற? அப்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அமுல் பேபி. அது என்னால முடியாதுங்க. ஏன்? அதான் சொன்னேனுங்க.
நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுதான் ஆகணும். அது சமாளிக்கக்கூடிய பிரச்சனையா இருக்காதுங்க. நீ ஹெல்ப் பண்ணலனாலும் கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏன்னா கதிரும் சௌமியாவும் ஏற்கனவே திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணினாங்க. ஆனா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்து இப்படி நம்ம சிக்கல்ல மாட்டி விட்டாலுங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? சௌமியாவும் கதிரும் சேர்ந்து வாழணும். ஏங்க அதே நேரத்துல நம்ம குடும்ப கௌரவமும் போயிடக்கூடாது. அது ஒரே வழிதான் இருக்குது. என்ன? அந்த தினேஷ் கெட்டவன்னு சாட்சியோட நிரூபிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அடுத்து என்ன பண்ணலான்னு அப்புறமா யோசிப்போம். பொண்டாட்டிங்க இருக்க வேண்டாம், வீட்டுக்குள்ள இருக்க சொல்லு. எதுக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கு. நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டான்னு உன் பொண்டாட்டி மேல அவங்க கோபமா இருப்பாங்க. அவங்க வரும்போது உன் பொண்டாட்டிங்க இருந்தா தேவையில்லாம அவங்களுக்கும் தர்ம சங்கடம், எனக்கும் தர்ம சங்கடம். அதனாலதான்டா சொல்றேன். அவ்வளவுதானே சித்தப்பா, நான் சொல்லிடுறேன், நீங்க போங்க. ஐயா கொஞ்சம் நீங்க ஏந்துக்கோங்க. 3 சுமங்கலி வாங்கம்மா. 3 பேரும் சேர்ந்து அந்த பந்தக்காலில் மஞ்சள் தடவுங்கம்மா. அம்மா அந்த பலகையை எடுத்து வச்சிருமா. அந்த பந்தக்காலை எடுத்து 3 பேரும் சேர்ந்த மாதிரி மஞ்சள் தடவுங்க. மஞ்சள் எடுத்து கொடுமா. இனிமே இப்படி நான் கால் பண்ணி நீங்க அட்டெண்ட் பண்ணலனா இதோட உங்க கூட இருக்கிற டீலை நான் முடிச்சுக்குவேன். நிச்சயமா இனி இப்படி நடக்காது. இன்னைக்கு எத்தனை மணிக்கு மீட் பண்றோம்? சொன்ன மாதிரியே 4 o'clock காட்டேஜ்ல நான் இருப்பேன். ஓகே. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. என்னங்க நீங்க பேசிட்டு இருங்க, இப்ப வந்துடுறேன். வா. அப்புறம் சொல்லுடா சதா. இன்னைக்கு பந்தக்காலும் நட்டுட்டாங்கல்ல. ஆமா. அதான் ரொம்ப பயமா இருக்கு. பயம் உங்களுக்கு? எதுக்கு? ஓ, தினேஷ் 2வது தள்ளி கட்டிடுவானா? என்ன ரியாக்ஷன் இது? ஓ, ஷாக். பத்தல
உனக்கு நடிப்பே சுத்தமா வரல. நீ இன்னும் நடிக்க நிறைய கத்துக்கணும். என்ன அப்படியே பாவமா மூஞ்சி வச்சிட்டு இருக்க? ரோடி பேபி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. வருமா போமா, வருமா போமா. அண்ணா வலிக்குதுண்ணா. வலிக்கட்டும். நல்லா வலிக்கட்டும் தான் கொட்டுறேன். இதோ பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி பாவமா மூஞ்ச வச்சுட்டு என்ன பார்த்த அப்படியே குத்திரும். பாத்துக்கோ. கமல் பேபி சரி விடு. எப்படிங்க விட முடியும்? அன்னைக்கு என்கிட்ட எவ்வளவு சென்டிமெண்டல் டைலாக் எல்லாம் விட்டா தெரியுமா? அப்படியே இவளுக்குன்னு யாருமே இல்லாத மாதிரி எல்லாம் பேசினா. இருங்க உங்களை போட்டு கொடுக்குறேன். இப்படி எல்லாம் பேச சொன்னதே அண்ணிதான். ஏங்க அவன் உள்ள போறாங்க, வாங்க நம்மளும் போவோம். இரு ராகுல் பேபி, நம்ம இப்ப உள்ள போக கூடாது. இரு ஒரு நிமிஷம். ஏன்? இரு. ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். எங்க போறீங்க? என் போன்ல சார்ஜ் இல்ல, என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் அவசரமா ஒரு போன் பண்ணோம். உங்க போனை தர முடியுமா? இதோ அவசரமா, ஒரு நிமிஷம். பரவாயில்லங்க, கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் அண்ணா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? அவன்கிட்ட காட்டணும். அப்படி காட்டினாதான் உன் சித்தப்பா நம்புவார். ஏங்க என்னங்க நீங்க லாஜிக் எல்லாம் பேசுறீங்க? பிரவுன் சுகர்ல அரெஸ்ட் ஆனா பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல போட்டுருவாங்க, ஊருக்கே தெரிஞ்சிரும். இத வேற நம்ம வீடியோ எடுத்து காட்டணுமா? நிறைய கேஸ் வெளியே வராமலே போய்க்குது அம்புல் பேபி. அரெஸ்ட் ஆனதே தெரியாம காசு குத்து வெளியே வந்துருவானுங்க. அதனால நம்ம வீடியோ எடுத்து வைக்கிறது தான் நமக்கு நல்லது. கரெக்ட்டுங்க. நீங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்ப நம்ம இப்ப காட்டேஜுக்கு போறோம், தினேஷை ஃபாலோ பண்றோம், போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறத வீடியோ எடுக்கிறோம். வாங்க போலாம். எனி ஹெல்ப் சார்? இங்க நின்னு ரிசப்ஷனே பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் கேக்குறேன். என்ன வேணும் சார்? அது வேற ஒண்ணும் இல்ல, ரூம் புக் பண்ண வந்தேன், அதான் யோசிச்சுட்டு. ஓ ஓகே சார், வாங்க நான் ஹெல்ப் பண்றேன். நீங்களா? வாங்க சார். அது ஏன் இப்படி பண்ண? எதுவும் ரீசன் இல்லாம நான் பண்ண மாட்டேன். ஃபாலோ மீ. ஒரு ரூம் புக் பண்ணுமா? வாங்க சார். ஹாய். டபுள் காட் தானே சார்? ஆமா. அப்புறம் இந்த 302 ஃப்ரீயா இருக்கா? அம்புல் பேபி, எதுக்கு ரூம் எல்லாம் புக் பண்ணிருக்கிற? ஏங்க என்னங்க இப்படி கேக்குறீங்க? நம்ம வெளியிலே நின்றுட்டு இருந்தா அவன் உள்ள என்ன பண்றா நமக்கு எப்படிங்க தெரியும்? நமக்கு தெரியும் வேற வெளியில எஸ்கேப் ஆயிட்டானா? அதுக்குதான் அவனோட பக்கத்து ரூமே புக் பண்ண. இப்பதான் நம்ம அவனை க்ளோஸா வாட்ச் பண்ண முடியும். புரியுதா? சார். சார் கீ. தேங்க் யூ. வெல்கம் சார். என்னோட ப்ரூஃப். ஓ சாரி சார். தேங்க் யூ. போலாமா? வாங்க. நீங்களே பெர்ஃபெக்ட்டா வந்துட்டீங்க. உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். தேங்க் யூ சார். வெல்கம். எங்களை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சார் முக்கியம். கஸ்டமர் டேஸ்ட் புரிஞ்சு அவங்க கேட்டதை உடனே ரெடி பண்ணி கொடுக்கறதா சார் எங்க டியூட்டி. குட். உங்க ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல் ட்ரிங்க் இருக்கு? நண்டு சூப் இருக்கு சார். அதான் எங்க ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் சார். கொண்டு வரட்டுமா சார்? நண்டு சூப்பா? ஆமா சார். ஆல்ரெடி நமக்கு தான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னாச்சு நமக்கு? இதுக்கு முன்னாடிலாம் இவங்களை பார்த்தா நம்ம கண்ணுக்கு ரவுடி மாதிரி தெரிவாங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளவு அழகா தெரியுறாங்க. இப்போ
இப்போ ஓகேவா? ஓகேங்க. அவன் கொண்டு வரும்போது தெரிஞ்சிட போகுது. சார் பேபி ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். ஏங்க எல்லாம் ஓகே. இந்த சேஃப்டி மெஷர்ஸ் கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, அதுங்க மறந்துட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். இந்த கவர்ல இருக்கு. எது இதுவா? ஆமா சார். இதுல எப்படிங்க? ஒருவேளை எல்லாமே ஷாஷே பாக்கெட்ல போட்டிருப்பாங்களோ? இருக்கலாம். அவர் தான் கால் பண்றாரு. ஹலோ சார், நான் காலேஜுக்கு வந்துட்டேன். நீங்க எப்போ சார் வரீங்க? இடியட். நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய இல்லீகல் பிசினஸ் தெரியுமா? போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்ம லைஃப் ஃபுல்லா ஜெயில தான் இருக்கணும். சார் இப்போ என்ன ஆச்சு? நம்ம சரக்க மாத்த போறோன்றது எப்படியோ லீக் அவுட் ஆயிடுச்சு. அதுவும் உன் சைட்ல இருந்து தான். என்ன சார் சொல்றீங்க? நல்ல வேலை போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம ஆளுங்க இருந்ததுனால போன் பண்ணி சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டேஜுக்கு போலீஸ் வந்துருவாங்க. அதுக்குள்ள நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். இடியட். குடியா பேபி? தோ குடிக்கிறேங்க. என்ன பேபி இது குழந்தைங்க மாதிரி? மீசல் எல்லாம் ஒட்டி நிறுது பாரு. ஐயோ அவள் பேபி. கொட்டிருச்சு. சோ நிஜமா குழந்தை மாதிரி பண்ணிடுற நீ. இங்க பாரு கையில எல்லாம் ஆயிடுச்சு. போ அங்க போய் வச்சுட்டு கை கழுவு, இல்லன்னா பிசு பிசுன்னு ஆயிரும். நான் போய் கழுவிட்டு வரேங்க. கான்ஸ்டபிள்ஸ் எங்க இருக்கீங்க? சொல்றது காதுல விழுலைங்களா? வாங்க ரெண்டு பேரும் வாங்க. இப்ப என்னங்க பண்றது? தெரியல சார், இது என் ஒய்ஃப் சார். இன்ஸ்பெக்டர் அங்கதான் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுங்க. போங்க. எங்க இருக்காரு? ரிசப்ஷன்ல இருக்காரு. என்னங்க? இல்லையே. எங்க? நாங்க யாருன்னு தெரிஞ்சா இப்படிலாம் பேச மாட்டீங்க. பிரபு குரூப் ஆஃப் கம்பெனியோட எம்டி நான் பிரபு. யோ, சத்தம் போடாம போய் ஓரமா நில்லு. போ. சார் சத்தியமா இவரைய வீட்டுக்காரர் சார். வீட்டுக்காரரா? எந்த ஏரியாமா நீ? மஜுலி குப்பம். சாரு பிசினஸ் மேனு, மேடம் குப்பம். நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி. இதை நாங்க நம்பணும். ஏன் சார் கோடீஸ்வரன் குப்பத்துல கல்யாணம் பண்ண கூடாதா? பண்ணலாம் பண்ணலாம். பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். என்னங்க சும்மா கண்டுத்துறான். சார் என்னையா? ராங் இன்ஃபர்மேஷன். சார் இத பாருங்க. என்னத்தை பார்க்க சொல்ற? எங்களுக்கு கல்யாணம் ஆன போட்டோ பாருங்க. இப்ப வச்சு நம்புறீங்களா நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு? சார், எங்க மேல எந்த தப்பும் இல்ல சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எதுக்கு சார் காட்டேஜுக்கு வந்து ரூம் எடுத்து தங்கி இருக்கீங்க? அப்ப சந்தேகப்படத்தா சார் செய்வோம். சரி, இவங்களை விட்டுறியா? இந்த 6 பேரை மட்டும் வண்டியில ஏத்தியா? யோ பையா. ஓகே சார். யோ போங்கயா. போமா. போங்க.
நீ எதை பத்தியும் கவலைப்படாம பரீட்சைய நல்லபடியா எழுது. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் நீங்க நினைக்கிறது எதையும் நான் நடக்க விட மாட்டேன். அக்கா என்னக்கா புள்ளையார் பேசுறாரு? மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் தங்கச்சியோட அவசர புத்தியால இப்படி ஆயிடுச்சு. அவளால நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. ஐயோ எதுக்கும் வரி பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே நாங்க இருக்கோம். நீங்க நல்லபடியா எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வாங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். டேய், இன்னும் என்ன சார்னு கூப்பிட்டு இருக்கிறா? மாமான்னு உரிமையா கூப்பிடு. சரிக்கா. சரிடா, நாங்க கிளம்புறோம். சரிக்கா போலாம் வா. வரேன். சும்மா பைத்தியம் மாதிரி எதையா பேசினு இருக்காத. எதை எப்ப பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ போ. போன்னு சொல்றேன்ல. நீ என் கூட பேசுறத பார்த்தாலே நம்ம ஏதோ திட்டம் போடுறோம்னு நினைப்பாங்க. தயவு செஞ்சு போ. போ. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஏதோ டீப்பான யோசனையில இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அவங்க பேபி உன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? இன்னும் 2 நாள்ல சௌமியா கல்யாணம். நம்ம போன மேட்ரோ சொதப்பிருச்சு. அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சு இருக்கிறேன். நீ என்னடானா எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கிறா? நான் எதுக்குங்க டென்ஷன் ஆகணும்? எப்படியும் நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க. நான் அதை தான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். அவ்வளவுதானே. அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். ரொம்பலாம் டைம். கைய விடுங்க அண்ணி, நான் செத்து போறேன். என்ன விடுங்க, தடுக்காதீங்க. கீழே இறங்க சௌமியா. திரும்ப திரும்ப ஒரே முட்டாள் தனத்தையே பண்ணாத. இறங்க முதல்ல. ப்ளீஸ் அண்ணி, என்ன விடுங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த தினேஷை கழுத்துல தாலி கட்டிடுவான் போல இருக்கு. அது நடக்கவே கூடாது. நான் உயிரோட இருந்தா தானே அது நடக்கும். என்ன விடுங்க. நான் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது. இறங்க சௌமியா. இல்ல அண்ணி, நான் கதிர் கூட சேர்ந்து வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. நான் செத்துறேன். முட்டாள் மாதிரி பேசின்னு இருக்காத. இறங்குன்றல. இறங்க. வாழ்க்கையை வாழதான் விட மாட்டேங்கிறாங்களே. பிடிக்காத வாழ்க்கையை வாழ்றதுக்கு செத்து போயிடலாம் அண்ணி. இன்னொரு வாட்டி செத்து போயிருவேன்னு சொன்னா அரைஞ்சு பல்லெல்லாம் கழுத்துருவேன். சரி வாங்க கூட வா. எங்க போகணும் சார்? அண்ணே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகாருங்க சார். நீ போய் உனக்கு தேவையான ட்ரெஸ்ல எடுத்துன்னு வா. தேங்க்ஸ் அண்ணி. சௌமியா, இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. போய் ட்ரெஸ் எடுத்துன்னு வா. போ போ, சீக்கிரம் போ.
என்ன அண்ணி பேண்ட் ஷர்ட்ல இருக்கீங்க? படி வழியா கீழே இறங்கி போறதா இருந்தா சேலைய கட்டுன்னு வரலாம். நம்ம பைப்பு பிடிச்சி தானே கீழே இறங்க போறோம். அப்போ பேண்ட் சட்டை போட்டாதான் கரெக்டா இருக்கும். பைப்பு புடிச்சு இறங்க போறோமா? இப்படி யோசிக்கிறதுக்குலாம் இப்ப டைம் கிடையாது. பைப்பு பிடிச்சி தான் கீழே இறங்கணும், வேற வழியே கிடையாது. வா, எப்படி இறங்கணும் நான் சொல்லி தரேன். மெதுவா. பரீட்சையை நல்லபடியா எழுதணும், அதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? புரியுதுக்கா. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பு. தேங்க்ஸ் அண்ணி. சரி சரி, ஜாகிரதையா இருக்கணும்னா பாத்து போங்க. கிளம்புங்க போ. வரேன்க்கா. வரோம் அண்ணி. ஜாக்கிரதை. சரி, நீங்க முதல்ல தூங்குங்க. இப்போதைக்கு எனக்கு தூக்கம் வராது, நீ தூங்கு. நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எந்த ஐடியாவும் வரல, தூக்கமும் வரல. ஐயோ ஐயோ, நான் தூங்காம யோசிச்சு நின்றது உனக்கு சிரிப்பா இருக்குதா? ஏங்க அது இல்லங்க, இந்த இடத்துல தான் நீங்க என்னோட ஷார்ப்னஸ் புரிஞ்சுக்கல. ஆக்சுவலி நம்ம பிரெயினுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதான் அது ஃப்ரெஷ் ஆகும். ஃப்ரெஷ்ஷான பிரெயின்ல இருந்து தான் நிறைய புது புது ஐடியாஸ்லாம் வரும். இப்ப நான் தூங்கி எந்திரிச்சிட்டேனா, இப்ப என் பிரெயின் ஃப்ரெஷ் ஆயிடுச்சா, இப்ப என் தலையை சுத்தி நிறைய ஐடியாஸ்ங்க இருக்கு. அதுல ஒண்ணு கேட்ச் பண்ணி அப்படியே தூக்கி போட்டா ஈஸியா அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். ஓ சாரி, தாலியை கழட்டி காட்டக்கூடாது அதானே? அப்ப கழுத்துல இருக்க தாலியை அப்படியே காட்டுறோம். அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காவே இந்த கல்யாணத்தை சித்தப்பா நிறுத்திடுவாரு. அவ்வளவுதான், சோ சிம்பிள். எப்படி என் பிளான் சூப்பரா இருக்கா? என்னங்க எப்படி பாக்குறீங்க? ஓ, நான் சொன்ன ஐடியால நீங்க மறந்து போயிட்டீங்களா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இப்ப நீங்க சொன்னதுதான் பண்ணணும். அத பண்ணதான் நான் ட்ரை பண்ணிருக்கிறேன். நம்ம குடும்பமும் அவமானப்படக்கூடாது, அதே நேரத்துல தினேஷ் ஃப்ராடுன்னு எல்லாருக்கும் நாம நிரூபிக்கணும். அப்பதான் அவனை பத்தின உண்மை வெளியே வரும். இனி வேற எந்த பொண்ணும் அவனாண்ட ஏமாறக்கூடாது. ஆமாங்க. இந்த மாதிரியான நேரத்துல நிறைய யோசிச்சுதான் பண்ணோம் பேபி. தப்பானவங்க தப்பிச்சிடவும் கூடாது, நல்லவங்க அவமானப்படவும் கூடாது. அது என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிச்சு நிறுறேன்.